ஹலோ மக்களே, ஜூலை 28 மெகா சந்தேசம் சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாள சீரியல் சலங்கி சீரியல் போட்டுட்டு இருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதே வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க நம்ம ஆகாஷ் பப்புக்கு கிளம்பிட்டு இருக்கிறாரு. அதாவது அவரு எல்லாம் பக்காவா ரெடி ஆயிட்டாரு. தாராக்குமே ஒரு கிஃப்ட் கொடுத்திருந்தாரு. அந்த கிஃப்ட் என்னதுன்னா பப்புக்கு போட்டு வர மாதிரி ஒரு அழகான ரெட் ட்ரெஸ் அவர் ரொம்ப ஒரு மாடர்ன் வெஸ்டர்ன் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருந்தாரு. அவங்களுமே அதை போட்டு ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. இங்க ஒன்னே இந்த நேரத்துல பூமி எதிர்ச்சியா கால் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கு அடுத்து நீங்க அந்த புக்கெல்லாம் படிச்சு அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்க, இப்போ படிக்க வேண்டியதானே, அந்த புக்ல இருக்கிற மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஆகாஷம் அது என்ன குரானா இல்ல பைபிளா, எதுக்கு நான் அதையே படிச்சுட்டு இருக்கணுமா, நான் அதெல்லாம் படிக்கதான் செஞ்சேன், இப்ப நான் வேற வேலையா நான் வெளியே போறேன், நீ போனை கட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வெளியே போறியா, இப்பவா, எங்க போற அப்படின்னு கேக்குறாங்க. நான் பப்புக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்றாரு ஆகாஷ். உடனே பப்புக்கு எப்படி நீ தனியா போவ, நான் எங்க தனியா போறேன், நான் எங்க உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஆகாஷ் சொல்றாரு. அப்ப தனியா போலையா, அப்ப நீ யாரு கூட போறேன், நானும் தாராவும் தான் போறோம் அப்படின்னு சொல்லி போன்ல பேசிட்டு இருக்கிறேன். உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், என் ககன் மாமாக்கு அந்த தாராவை சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனா நீ திரும்ப திரும்ப அந்த தாராவோட வெளியே போறேன்னு சொல்லிட்டு இருக்க. நீ வெளியே போறது மட்டும் என் அத்தை பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், என்ன நடக்கணும் உனக்கு தெரியுமா, உனக்கு இதோட சீரியஸ்னஸ் புரியுதா அப்படின்னு சொல்லி நம்ம பூமி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அது உன்னோட அத்தையை நம்ப வைக்கிறதுக்காக தான் அப்பெல்லாம் நான் உனக்கு கால் பண்ணியே பேசிட்டு இருந்தேன். இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, யாருக்கு எந்த சந்தேகமும் வரப்போறது கிடையாது. நீ ப்ளீஸ் போனை கட் பண்ணு, நான் இப்போ ரொம்ப ஆசையா கிளம்பிட்டு இருக்கேன். நான் இங்க ககனா நடிக்கிறேன்னு என்னோட எல்லாத்தையுமே நான் மாத்திட்டேன். அட்லீஸ்ட் இன்னைக்கு நான் ஒரு நாளாவது நான் ஆகாஷா இருந்தே ஆகணும். நான் அங்க கொடைக்கானல்ல இருந்தேன்னா இதுக்குள்ள எத்தனை வாட்டி பப்புக்கு போயிட்டு எவ்வளவு என்ஜாயா ஆகாஷா வாழ்ந்திருப்பேன் நானு. ஆனா நீங்க இதை பண்ணாத அதை பண்ணாத இதை பண்ணாதுன்னு எத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன் நீ போட்டுக்கிட்டே இருக்கிற. இன்னைக்கு கண்டிப்பா என்னால ஆகாஷா தான் இருக்கணும். நான் அட்லீஸ்ட் ஒரு ராத்திரியாவது நான் ஆகாஷா இருந்துட்டு போறேன். என்னால ககனாலெல்லாம் நடிக்க முடியாது. இங்க பாரு, நான் இப்ப பப்புக்கு போயிட்டு விடியறதுக்குள்ள வந்துருவேன், யாருக்கும் எந்த டவுட்டும் வராது, நீ எதுக்கும் பயப்படாத, உன் அத்தையெல்லாம் நம்ப வச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேண்டாம், நீ சொல்றது கேளு, அப்படி உனக்கு பப்புக்கு போகணும்னா சரி வா, நான் உன்னை வேற எங்கேயாவது கூட்டிட்டு போறேன், பப்புக்குலாம் வேண்டாம், நான் உன்னை வேற எங்கேயாவது நம்ம 2 பேரும் ஒன்னா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சந்தேகம் வந்துடும், வேண்டாம், நீ தாராவோட வெளியே போறதை யாராவது பார்த்தாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே இப்படி இவங்க போன்ல பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா ககன் கிளம்பிட்டீங்களா ககன் அப்படின்னு சொல்லிட்டு தாரா வராங்க. ஹே ஸ்வீட்டி, யூ லுக் சோ ஹாட், நீ ரொம்ப அழகா இருக்க, நீ ரொம்ப வா, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தாரா கேக்குறாங்க. உனக்குனே செஞ்சு வச்ச சில மாதிரி இருக்க, நீ இந்த ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா, ஜஸ்ட் நான் உன்னை 2-3 பிக்சர்ஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனை வச்சு நீ வேற வேற மாதிரி போஸ் கொடு, நான் உன்னை போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி தாராவை வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்கிறாரு. எடுத்துட்டு இன்னைக்கு பப்ல எல்லாரோட கண்ணு உன் மேலதான் இருக்க போகுது, அவ்வளவு அழகா இருக்கு, இந்த ட்ரெஸ் உனக்காகவே செஞ்ச மாதிரி இருக்கு, அவ்வளவு அழகா இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பிளையிங் கேஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாரு ஆகாஷ் தாராக்கு. உடனே தாராவும் வைக்கப்பட்டுட்டு சரி சீக்கிரம் வாங்க, நீங்க கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதோ கொஞ்ச நேரத்துல நான் வந்துடுவேன், நீங்க போங்க, நாங்க கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாசல்ல போய் வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி எங்க பூமி கிட்ட, ஹே பூமி, நான் உனக்கு அவளோட பிக்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்கேன், நான் தான் எனக்கு அவளுக்கு ட்ரெஸ் கூட வாங்கிட்டு கொடுத்தேன், அந்த ட்ரெஸ் செம்ம சூப்பரா இருக்கா, அவளுக்குன்னே எடுத்த மாதிரி இருக்கு, அந்த ட்ரெஸ் அவளுக்குன்னே செஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த போட்டோ நீ ஒரு வாட்டி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே இவங்களும் ஐயோ ராமா, இதெல்லாம் நான் பாக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எடுத்து பாக்குறாங்க. தாராவோட பிக்சர் எல்லாம் பாக்குறாங்க. உடனே நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க ஆகாஷ், பிளீஸ், நீங்க பப்புக்கெல்லாம் போகாதீங்க ஆகாஷ், பிளீஸ், நான் சொல்றது கேளுங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோ, இப்ப தேவையில்லாம உன்னை இந்த குடும்பத்துல இருக்கவங்களோ இல்ல ககன் தெரிஞ்ச யாரு பார்த்தாலுமே இது தேவையில்லாத பிரச்சனையில தான் கொண்டு போய் முடியும். ஆல்ரெடி ஆகாஷன் எல்லாரும் டவுட் இருக்கு, இந்த நேரத்துல இந்த மாதிரி பண்ணாதன்னு கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவரு எனக்கு என்ன கெட்டு போச்சு, அதெல்லாம் யாருக்கு எந்த டவுட்டும் வராதுன்னு போனை கட் பண்ணிட்டு இவரு இங்க கிளம்பி போறதுக்கு பார்த்துட்டு இருக்கிறாரு. இங்க அப்படியே பார்த்தா நம்ம சாரதா கோயில்ல இருக்கிறாங்கல்ல, கோயில்ல கேபி வராரு. உடனே கையை சுட்டுருக்கிறத பார்த்தா அவருக்கு மனசே ரொம்ப வலிக்குது. என்ன ஏன் சாரதா இந்த மாதிரி கடுமையான பிரார்த்தனை எல்லாம் பண்ணிட்டு இருக்க, கையெல்லாம் சுட்டு வச்சிருக்க பாரு, எவ்வளவு புண்ணா இருக்குன்னு கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இருக்கட்டுங்க, என் பையன் மருமக நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் இதை விட கடுமையானது கூட நான் பண்ணுவேன், அந்த கடவுள் கண் திறந்தா போதும், அந்த கடவுள் இப்பயாவது என் மகன் வாழ்க்கையை திருத்தி அவனுக்கு நல்லபடியா அவனோட வாழ்க்கையை கொடுத்தா அது மட்டும் போதும், நான் என்ன பெருசா கேட்டுற போறேன், என் பையன் சந்தோஷமா வாழணும் தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவன் சின்ன வயசுல இருந்து அவனோட உலகமா என் அம்மாவும் தங்கச்சியும் தான் உலகம்னு வாழ்ந்திருக்கான். அவன் யாருக்காக வாழ்ந்திருக்கான்,
இப்பதான் கொஞ்சம் வருஷமா இப்பதான் கொஞ்ச நாளா பூமியை பார்த்து கல்யாணம் பண்ணி இப்பதான் அவன் வாழ்க்கையில பூமின்னு வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் வாழ்க்கைன்னா என்னன்னே புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தான். ஆனா அதுக்குள்ள இந்த மாதிரி கடவுள் அவங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சு இந்த மாதிரி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லைங்க. நான் கடவுள்கிட்ட இந்த மாதிரி ரொம்ப பெரிய பிரார்த்தனை பண்ணிட்டு மனசுருகி அழுதுட்டே வந்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்தா ஒரு சாமியார் வந்தாங்க. எனக்கு ஏதோ அந்த கடவுளே எனக்கு இறங்கி வந்து எனக்கு நீ இதை பண்ணுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அந்த சாமியார் கிட்ட நான் வந்து அந்த பூமி ஜாதகத்தையும் ககன் ஜாதகத்தையும் கொடுத்துட்டு அவங்க வந்து அந்த அதாவது ஒரு பூஜை ஒண்ணு பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த யாகம் வளர்க்கறது வீட்டுல வந்து வளர்க்க சொன்னாங்க. அது மட்டும் அந்த யாகம் மட்டும் வளர்த்ததுன்னா பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து இவங்க 2 பேரோட வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா நான் இது வரைக்கும் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல. ஆனா முறையா ஒண்ணு கேட்க போறேன். நீங்க முடியாதுன்னு என்கிட்ட சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்ன சாரதா இங்க பாரு, நான் உனக்கே போய் வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாரு, நான் உனக்கு சின்ன வயசுல துரோகம் பண்ணிட்டு உன்னைய பிரிஞ்சு உனக்கு இவ்வளவு பெரிய கொடுமையை கொடுத்து ககனுக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்காம அவன் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்ததுக்கு எல்லாமே நான் தான் காரணம். ஆனா சாரதா நான் அது எதுவுமே வேணும்னு பண்ணல. நான் அந்த வீட்டுல இருந்தாலும் என் மனசு ஃபுல்லாவே உன்கிட்டதான் இருக்கு சாரதா. இந்த லாஸ்ட் சொன்னது மட்டும் சாரதா கிட்ட சொல்றாங்க. நான் என்னதான் உன்னை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் சாரதா என் மனசு எப்போ உன்னை சுத்தி தான் இருக்கு. நான் உங்களுக்கு பண்ண பாவத்துக்கு எனக்கு வந்து பிரார்த்தனையே கிடையாது, அதுக்கு மன்னிப்பே எனக்கு கிடையாது. இப்ப நான் உனக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் இது வரைக்கும் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்ல. முதல் முறையா நான் ஒரு விஷயம் கேட்க போறேன், நீங்க எனக்காக பண்ணணும்னு சொல்றாங்க. என்னது? எனக்கு பூமியும் ககனும் அந்த யாகத்தை வந்து வீட்டுல வந்து பண்ணணும், அதுக்கு நீங்க தான் பூமியை கூட்டிட்டு வரணும், எனக்கு நீங்க சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு சொல்றாங்க. உடனே இவங்க கையை ஆல்ரெடி புண்ணா இருக்குல்ல, அதுல கர்ச்சீஃப் கட்டுறாரு. முதல்ல கேபி வந்து சாரதா கையை வாங்கி அதுல கர்ச்சீஃப் கட்டி சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. நான் இங்க பாரு, பூமி ககன் அந்த பூஜைக்கு மட்டும் நான் பூமி அங்க கூட்டு வர போறது இல்ல. என் பையன் ககனும் பூமியும் ஒன்னா சேர்ந்து வாழணும். அவங்க 2 பேரும் சந்தோஷமா மகிழ்ச்சியா அவங்களுக்கு எல்லா சந்தோஷமும் கிடைச்சு அவங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும். அதுக்கு நான் பொறுப்பு. நான் சரச்சந்திரா கிட்ட பேசினேன். அன்னைக்கே நான் சரச்சந்திரா கிட்ட பேசினேன். அவன் அன்னைக்கு விட முடியாது வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தான். இப்ப என் பையனே திரும்பி வந்ததுக்கு அப்புறம் இனிமேல் என்ன பிரச்சனை? கண்டிப்பா பூமியை திரும்ப கொண்டு வந்து உன்னோட மருமகளை உங்ககிட்டே நான் ஒப்படைப்பேன், ககனும் பூமியும் நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து கேபி வந்து நம்ம சாரதாக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. இப்பதாங்க எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்னோட பெரிய பாரத்தை நான் இப்ப இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. எனக்கு இது போதுங்க, இந்த ஒரு சந்தோஷம் போதும், நான் வேற எதுவுமே கேட்கல. எனக்கு இது மட்டும் நடந்துட்டா போதும். ககன் பூமி பழைய மாதிரி ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்தா அதுவே போதும். ஆனா ககனும் இப்ப கொஞ்சம் சரியில்லை. இங்க அந்த தாராவை கல்யாணம் பண்ணிடுவானுன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அதுக்கு முன்னாடி ககன் பூமியை சேர்த்து வச்சுட்டு தான் என் வேலை முடிஞ்சிரும். அதுக்கடுத்து எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இந்த மாதிரி கேபி கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க அப்படியே பார்த்தா பூமி வந்து வீட்டுல ரூம்ல உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஐயோ நான் இப்ப என்ன செய்யறது. அவன் இப்ப ஆகாஷம் மட்டும் யாராவது பார்த்தா தேவையில்லாத பிரச்சனை தானே வரும். தாரா கூட போகாதன்னு சொன்னேன். எத்தனை வாட்டி சொன்னேன், என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டானே. இவனுக்கு நான் என்னதான் பண்றது? ஐயோ என்னதான் பண்றதுன்னு ஒண்ணுமே விளங்கலையே. இப்ப நான் என்ன பண்றது? வேற பப்புக்கு போகாதன்னு சொல்லியும் அவன் கேட்காம பப்புக்கு போயிட்டான். நான் ஓவரா அவனை மிரட்டினா அதுக்கடுத்து அவன் ஒட்டுமொத்தமா கொடைக்கானலுக்கு கோச்சுக்கிட்டு போனாலும் தேவையில்லாத பிரச்சனை. நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணேன்? என் அத்தையோட நல்லதுக்காக தானே நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். என் அத்தையோட உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா இப்போ இப்படி நடந்துட்டு இருக்கேன். இந்த ஆகாஷ் நான் இப்ப எப்படி நிறுத்துவேன்? இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கடவுளே எனக்கு ஏன் இந்த சோதனை அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. கடவுள் நினைச்சு கத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து டக்குன்னு பார்த்தா எதிர பூமியோட மனசாட்சி வருது. உடனே பூமி அப்படின்னு சொல்றாங்க, இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப என்ன வேணா நடக்கட்டும்னு அப்படியே விட போறியா? எனக்கு நானே என்ன செய்ய தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல நீ வேற இப்ப வந்து என்னை குழப்பறதுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பூமி. உடனே இப்ப நீ என்ன செய்யணும்? சரி ஆகாஷ் தானே போயிருக்கான், பப்புக்கு தானே தாராவோட தானே போயிருக்கான், எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா? இப்ப நீ இத்தனை வருஷம் நீ இத்தனை மாசமா நீ எதுக்காக கஷ்டப்பட்ட? உன் அத்தை உயிர் நல்லா இருக்கணும், உன் அத்தை உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாது, ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு தானே இது பண்ணிட்டு இருந்த. இப்ப அவன் பப்புக்கு போன விஷயம் மட்டும் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்? அப்புறம் உன் அத்தைக்கு மட்டும் அந்த உண்மை தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்? இது ஆகாஷ் தான், ககன் கிடையாது, இது உங்க பையன் கிடையாது, உங்க பையனை மாதிரியே இருக்கிற ஒருத்தன்னு தெரிஞ்சா திரும்பியும் உன் அத்தை உயிருக்கு ஆபத்து வந்துரும். அப்போ நீ இவ்வளவு நாள் பட்ட இதெல்லாமே வேஸ்டா? அப்போ எதுக்கு நீ இவ்வளவு நாள் நீ உங்க அத்தை உயிரை காப்பாத்தின? உன் ககன் மாமா குடும்பத்தை இப்ப நீ தானே நல்லபடியா பாத்துக்கணும். அவரு ககனை இப்ப எதுக்காக உயிரை விட்டாரு? உன் உயிரை காப்பாத்த போய் தானே அவர் உயிரை விட்டாரு.
இப்ப நீயும் சுயநலமா யோசிச்சு நடக்கிறது நடக்கட்டும்னு விட போறியா, இல்ல நீ இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நானே குழப்பத்துல இருக்கேன், இப்ப நீ வேற வந்து என்ன இன்னும் குழப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உனக்கு வேற வழியே கிடையாது பூமி, இப்ப நீ பப்புக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இது பப்புக்கு நான் எப்படி போக முடியும், அங்க எல்லாரும் மாடலா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, நான் எப்படி இந்த சேலை கட்டிட்டு அங்க போய் நின்னா எல்லாரும் என்ன விசித்திரமா பார்க்க மாட்டாங்க, எல்லாரும் என்னைய பத்தி என்ன நினைப்பாங்க, நான் எப்படி அங்க போக முடியும், நான் பப்புக்கெல்லாம் நான் சீச்சி அந்த பப்புக்கு அந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் போகவே மாட்டேன், உனக்கு தெரியாதா நான் எப்படி அந்த மாதிரி இடத்துக்கு போவேன், இங்க பாரு நான் ஆத்மா, எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு உனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு எதுவும் தெரியாது, இது நல்லது இது கெட்டது எதுவும் தெரியாது, உனக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா நீ தான் இறங்கி செய்யணும், உனக்காக யாரு வந்து இதெல்லாம் செய்வா, இப்ப நீ இத்தனை நாளா கஷ்டப்பட்டு அந்த ஆகாஷ நடிக்க வச்சு கடைசியில இப்போ உன் அத்தைக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா இப்போ உன் அத்தையால அதை தாங்கிக்க முடியுமா, இது ககன் இல்ல ஆகாஷ்னு அவங்களால தாங்கிக்கிட முடியுமா, அதுக்கு வேற வழியே கிடையாது, சரி இப்ப நான் என்னதான் பண்ணணும்னு சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. அந்த மனசாட்சிட்ட கேக்குறாங்க பூமி. வேற வழியே இல்ல, நீ இப்போ மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு நீ பப்புக்கு போய் தான் ஆகணும், உனக்கு வேற வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏய் நீ என்ன பேசிட்டு இருக்க, நான் எப்படி அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுவேன், நான் அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டேன்னு உனக்கு தெரியாதா, எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா, நான் அன்னைக்கு அந்த ஸ்டேஜ்ல அவன் கூட போட்டுட்டு ஆடினதை இன்னும் எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி கூசுது, எனக்கு அது சுத்தமா பிடிக்கவே இல்லை, அதுக்காகவே நான் இன்னும் திட்டு வாங்கிட்டு இருக்கேன் எங்க வீட்டுல, இப்ப திருப்பியும் நீ என்ன மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு அந்த மாதிரி இடத்துக்கு போக சொல்றேன், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, என்னால இதெல்லாம் பண்ணவே முடியாது, நான் இதெல்லாம் என்னைக்கும் நான் இந்த மாதிரி பப்புக்கு போறது அந்த மாடர்ன் ட்ரெஸ் போடுறது சிச்சி அதெல்லாம் எனக்கு உடம்பு கூசும், நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம பூமி சொல்றாங்க. உடனே மனசாட்சி விடுமா, சரி அப்ப முடிவு உன் கையில தான், அது ஆகாஷ் தான் கண்டுபிடிச்சாங்கன்னா அப்போ உனக்கு பிரச்சனை இல்லை, அதுக்கடுத்து என்னென்ன பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியாதா, அதுக்கடுத்து சரச்சந்திரா உன் அப்பா என்ன பண்ணுவாரு, இது ககன் இல்ல ஆகாஷ்னு தெரிஞ்சா உனக்கு ககனே செத்து போயிட்டான்னு உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணுவாங்க, அந்த சூர்யாவோ எப்போவோ எப்படான்னு காத்துக்கிட்டு இருக்கா, நீயே போய் அவன்கிட்ட நல்லா மாட்டிக்கோ, இந்த அபூர்வமும் சூர்யாவும் அந்த ஆகாஷ் தான் நிரூபிக்க போராடிட்டு இருக்கிறாங்க, அப்புறம் உன் அப்பாவுக்கும் உண்மை தெரிஞ்சதுன்னா அவரும் ககனே செத்து போயிட்டான், உனக்கு நான் வேற கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கையை நான் சரி பண்ண போறேன்னு அவர் முடிவு இருப்பாரு, அதுக்கடுத்து உன் அத்தையை விட்டு நீ நிரந்தரமா பிரிஞ்சிட வேண்டியதான், அவ்வளவுதான் உன் வாழ்க்கையை முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி இந்த மனசாட்சி வந்து மிரட்டுது. உடனே நம்ம பூமி வந்து சரி நீ என்ன குழப்புற, சரி வேற வழியே இல்லைன்னா பண்ணணுமா அப்படின்னு சொல்றாங்க. டக்குன்னு பார்த்தா அந்த மனசாட்சி போயிருது, நான் இதுக்கு மேல யோசிச்சுட்டே இருந்தா கண்டிப்பா ஏதாவது நடந்துரும், நான் இதுக்கு மேல யோசிச்சு நேரத்தை வீணாக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடுறாங்க. அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல, தலையை விரிச்சு போட்டு வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு பப்புக்கு போற மாதிரி கீழே இறங்கி வராங்க. இந்த நேரத்துல பார்த்தா நம்ம அப்புறம் வந்து தண்ணி வாட்டர் பாட்டில தண்ணி தீந்துருச்சுன்னு சொல்லிட்டு தண்ணி பிடிக்கிறதுக்காக தண்ணி குடிச்சிட்டு பாக்குறாங்க. மாடி படிக்கட்டுல இருந்து பூமி வந்து இறங்கி வராங்க வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டு. அவங்க நட்சத்திரான்னு நினைக்கிறாங்க, தூரத்துல இருந்து பாக்குறாங்க. நட்சத்திரா இந்த நேரத்துல மாடர்ன் ட்ரெஸ் போட்டு எங்க போறா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பாக்கலான்னு பார்த்தாங்க. அது பூமி. பூமி நீ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க, நீ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இப்ப எங்க போற இவ அப்படின்னு பார்த்தா அப்படியே வெளியே போயிட்டாங்க, வீட்டை விட்டே வெளியே போயிட்டாங்க. இவ எங்க போறான்னு கண்டுபிடிக்கணும், முதல்ல சூர்யாவுக்கு கால் பண்ணு, ஹே சூர்யா அப்படின்னு சொல்லி கால் பண்றாங்க. என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது ஒண்ணும் இல்ல, நான் உனக்கு இப்ப பூமி எங்கேயோ மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு எங்கேயோ போயிருக்கா, அவ எங்க இருக்கா என்ன இருக்கான்னு எனக்கு தெரியல, நீ அவளுடைய அட்ரஸை ட்ராக் பண்ணி கண்டுபிடி, அவ எங்க போறா, அது ககன் இல்ல அது ஆகாஷ் தான் நம்ம நிரூபிக்கணும்ல, அதுக்கு இது ஒரு நல்ல ஆதாரம் கிடைக்கும், நீ அவளை விடாத, அவ எங்க இருக்கான்னு முதல்ல கண்டுபிடி, அவ இருக்கிற இடத்த போய் ட்ராக் பண்ணி இது பண்ணு, கண்டிப்பா அவ ஏதாவது சாட்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாம அபூர்வம் வந்து நல்ல சூர்யாவை ஏத்தி விடுறாங்க. இங்க பப்ல பார்த்தா இவங்க தாராவும் ஆகாஷும் உங்க வீட்டு டான்ஸ்ல எங்க வீட்டு டான்ஸ்ல அந்த மாதிரி 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. லைஃப் ஒரு வாட்டி தான் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை ஒரு வாட்டி தான் வாழ முடியும். அதனால இதுல என்னென்ன ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் எல்லாத்தையுமே நம்ம ட்ரை பண்ணணும். நம்ம ஆகாஷ் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு நம்ம தாராவையும் பிடிச்சி சுத்தி விட்டுட்டு விளையாண்டுட்டு, அதாவது விளையாடல டான்ஸ், அப்படி வெஸ்டர்ன் டான்ஸை போட்டு வேற லெவல்ல ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க 2 பேரும். உடனே அதுக்கடுத்து தாரா பேச்சுவாக்குல, உங்களுக்கு இந்த இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆமா எனக்கு இந்த லைஃப்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு வாட்டி தானே வாழ்றோம், நமக்கு பிடிச்சமான வாழ்க்கைய வாழ்றதுல என்ன தப்பு இருக்கு, சரி இதே மாதிரி நம்ம எப்ப சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க கல்யாண பேச்சு எடுக்கிறாங்க. இது கல்யாணமா, இப்ப எதுக்கு நீ கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசுற, நம்ம கல்யாணம் பண்ணிட்டா அதுக்கடுத்து எப்பனாலும் நம்ம இப்போ யாருக்கிட்டயும் அனுமதி கேட்கணும்னு அவசியம் இல்லை, யாருக்கும் தெரியாம வரணும்னு அவசியம் இல்லை,
நம்ம எப்பனாலும் வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இதுக்கு இப்போ நடக்கிறது மட்டும் பேசு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க சுத்தி ஒரு வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடிட்டு அப்படியே இது என்னது ரொமான்டிக்கா அப்படி புடிச்சிட்டு ரொமான்டிக்கா பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்துல பார்த்தா நம்ம பூமியோட என்ட்ரி பப்புக்குள்ள வந்துட்டாங்க. அப்படி கூசி வராங்க. அவங்களுக்கு அந்த ட்ரெஸ் சுத்தமா பிடிக்கல, உடம்பெல்லாம் கூசுது, அந்த மாதிரி நடந்து வராங்க. ட்ரெஸ்ஸை சரி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது இவங்களுக்கு மாடர்ன் ட்ரெஸ்ஸே பிடிக்கல நம்ம பூமிக்கு. உடனே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆகாஷ் பார்த்து ஸ்டன் ஆகி நின்னுடுறாரு. என்னடா இது, யாரா இவ, எப்படா இப்படி ஒரு அழகியா அப்படின்னு சொல்லி நம்ம பூமியோட அழகுல விழுந்துடுறாரு. அதோட மட்டும் இல்லாம டப்புன்னு நம்ம தாராவை கீழே போட்டுடுறாரு. உடனே பூமி கீழே வந்தோடனே வா, நான் உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போகலாம் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம பூமி என்னது கூட்டிட்டு போக போறியா, எங்க போற, இங்க பப்புக்கு வந்துட்டு டான்ஸ் ஆடலன்னா எப்படி, கண்டிப்பா என் கூட சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடு, அப்புறம் நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நான் ஒண்ணு இங்க கூட உன் கூட சேர்ந்து டான்ஸ் ஆட ஒன்னும் நான் இங்க வரல, நான் இப்போ உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போகிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நீ ஒழுங்கா இப்ப என்னோட தேவையில்லாத ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பூமி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவ்வளோ தூரம் வந்துட்டா, லைஃப் ஒன்ஸ் தானே, எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு, நீ இந்த ட்ரெஸ்ல அழகா தான் இருக்க, உனக்கு வேணா இதெல்லாம் பிடிச்சிருக்கலாம், உனக்கு வேணா இந்த ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சிருக்கலாம், எனக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை, என்னோட டான்ஸ் வேற மாதிரியானது, எனக்கு இதெல்லாம் சுத்தமா எப்பவும் பிடிக்காது, நான் இதெல்லாம் ஆட மாட்டேன், நீ பரவாயில்ல, நீ ஒரு வாட்டி ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ இப்போ ஒழுங்கா வரப்போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. சைட்ல திரும்பி பார்த்தா சூர்யா அப்பதான் அந்த பப்புக்குள்ள என்ட்ரி ஆகுறாரு. இத பார்த்தோன்னா பூமி, ஐயோ இந்த சூர்யா எங்கடா இங்க வந்தான், இவனுக்கு வேற வேலையே இல்லையா, இப்ப நான் ஆகாஷோட விலைக்கு போனா இவன் கண்டிப்பா ஆகாஷ்னு கண்டுபிடிச்சிருவான், இப்படி பண்ணக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி சரி நான் கூட டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள எப்படி நீ மனசு மாறின அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வழுக்க டைம் ஆகாஷை படிச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆகாஷம் சிரிச்சுட்டு சந்தோஷமா ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி என்ன ஆச்சு, அதுக்குள்ள எப்படி உன் மனசு மாறுச்சு பூமி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதே பப்புக்கு அந்த சூர்யாவும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிறான், அவன் முன்னாடி நம்ம மட்டும் க்ளோஸா இல்லைன்னா நீ ஆகாஷ் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம், அவனை நான் கண்டுபிடிக்க விடவே கூடாது, அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், தேவையில்லாம ஒவ்வொரு அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே இவங்களும் 2 பேரும் இவங்க பூமியும் இவங்களும் வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. இவங்க கீழே இருந்து நம்ம தாரா கரிச்சு கூட்டிட்டு இருக்கிறாங்க. பூமி திரும்பி வந்துச்சியோ அப்படின்னு சொல்லி கரிச்சு கூட்டிட்டு இருக்கிறாங்க. கடைசி இவரு என்ன பண்றாரு, ஆகாஷ் அப்படியே ஜூஸ் இருக்கும்ல, ஜூஸ் கொடுக்காம ட்ரிங்க்ஸை கொடுக்குறாரு, அதாவது தண்ணி மதுவை கொடுக்குறாரு அவங்களுக்கு, நம்ம பூமிக்கு. எதுக்குன்னா இவங்களை ட்ரிங்க் பண்ண வச்சு ட்ரிங்க்ஸை கொடுத்து அந்த இதுதான் கரெக்டான நேரம் ஆகாஷ், இப்படியே இவ ஏமாத்திட்டே இருந்தா இவ கிட்ட இருந்து அந்த கையெழுத்தை வாங்கவே முடியாது, நாம இவ கிட்ட இருந்து மட்டும் அந்த இன்டர்நேஷனல் இதுல மட்டும் பூமியோட கையெழுத்து வாங்கிட்டா அடுத்து நம்ம கொடைக்கானலுக்கு கிளம்பிட்டு போயிட்டே இருக்கலாம். இவ்வளவு இன்னைக்கு போடுறேன்னு ஏமாத்திட்டே இருக்கா, அதுக்கு முதல்ல இவளுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. இதெல்லாம் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க பூமி. இது ஜஸ்ட் ஜூஸ் தான்மா, நீ என்ன இங்க பப்புக்கு ஜூஸ் கூட குடிக்க மாட்டியா, இந்த ஜூஸ் தான், வேற ஒன்றும் இல்லை, ஜூஸை குடிமா அப்படின்னு சொல்லி குடிக்கிறாங்க. பூமியும் அதை ஃபுல்லா குடிக்கிறாங்க. இவங்க ஆல்ரெடி அந்த பேப்பரையும் கொண்டு வந்திருக்காரு நம்ம ஆகாஷ், இங்க வச்ச சைன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி இவர் இந்த மாதிரி திட்டம் போடுறாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, நாளைக்கு என்ன நடக்க போகுது, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்ப இவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு உண்மையெல்லாம் வளர போறாங்களா, ஏன்னா அதே இடத்துல அதே பப்ல தாரா இருக்கிறாங்க, சூர்யா இருக்கிறாங்க, யாருக்கு உண்மை தெரிஞ்சாலுமே போர்க்களம் தான் நடக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, ஹை பட்டனை தட்டி விடுங்க. மறக்காம நம்ம சேனல் சீரியல் குட்டிருவ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவள் வருவாள சீரியல், சலங்கொலி சீரியல், மெகா சந்தேசம் சீரியல், எல்லா சீரியலும் பாருங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திக்கிறேன், பாய்.